அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம், காலை வணக்கம். என்னப்பா இந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த அளவு மோசமாக போயிடுச்சு. வெப்பம் 13 நாள் எச்சரிக்கை குவைத் நாட்டுக்கு. அதே போல் கிட்டத்தட்ட 1000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா அவங்களால? பிரான்ஸ் நாட்டில் இப்போதைக்கு வரைக்கும் 1000 பேர் பதிவாகி இருக்குது உயிரிழப்பு. இதுக்கு அந்த நாடுகளில் உள்ள வெப்ப செல்சியஸ் என்ன தெரியுமா? 38, 39, 40, 42. இப்போ ரீசெண்டாக நம்ம குவைத்தில் 52 செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் வந்துச்சு. ஆனால் ஏன், என்ன காரணம், எதுக்காக இவங்களுக்கு இந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் உயிரை பறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக நம்மளை பொறுத்தவரையில் நம்மளாம் நாட்டில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்ற நிலைமையில் வாழ்ந்த மக்கள். அதே மாதிரி குறிப்பாக அந்த அரபு நாடுகளை பொறுத்தவரையில் வெப்பம்ன்றது அவங்களுக்கு பழகினோன்னா போயிடுச்சு. இந்த மேற்கத்திய நாடுகளில், யூரோப் நாடுகள்ல எல்லாம் குளிர் தான் அதிகமாக இருக்கும். வெப்ப காலம்ன்றது குறுகிய காலம்தான். அந்த குறுகிய காலம் கூட அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இந்த வெப்பத்தை. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் உடனே என்ன செய்கிறோம், சொம்ம வெயிலில் ரொம்ப தாகமாக நம்ம வந்ததுமே எடுத்த உடனே ஐஸ் தண்ணி கிடச்சிச்சின்னா சும்மா அப்படியே மடன்னு குடிக்கிறோம். அப்படியோ நம்மளுக்கு குளிர்ந்துக்கிட்டு போகும் இல்லையா? ஜூஸ் குடிக்கிறோம், இந்த ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக குடிக்கிறோம். இப்போ இதில் வந்து வாட்டர்மெலன், தண்ணிப்பழம், இப்போ இந்த மாதிரியான ஒரு சில பல வகைகள், சூட்டுக்கு இதமான பல வகைகள் வந்து உடலுக்கு அது வந்து ஒற்றுக்கொள்ளும். ஆனால் நம்ம குடிக்கக்கூடிய ஜூஸோ குளிர் தண்ணியோ அது உடம்புக்குள்ளே போனதும் என்னாகும்னா, நம்மளுடைய உடலுக்குள்ளே என்ன சூடு, உடம்புக்குள்ளே சூடாக தான் இருக்கும், வெப்பத்தில் தான் இருக்குது நம்மளுடைய உடல் உள்ள. அது அந்த குளிர் போனது என்ன ஆகுதுன்னா சூடாகுது. அப்போ இருக்கிற சூட்டோட இன்னும் சூடு தான் அதிகரிக்க போகுது. அந்த சூட்டோட வெளியில் நம்மளுக்கு வரக்கூடிய சூடு, ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு குளிர் அதிகரிக்கும் போது ஹைப்போதெர்மியா வந்து, அதே மாதிரி குளிர் வந்து என்ன செய்யுதுன்னா, அதிக குளிர், உறை பனி குளிர் வரக்கூடிய அந்த காலங்களில், இப்போ நல்ல பனி விழக்கூடிய ஐஸ் பொழியக்கூடிய அந்த நாடுகளில் ஏன் உறைஞ்சி போய் உயிர் போகுது? உடம்புல இருக்கிற நீர்ச்சத்து பூரா வற்றி போகுது, அதாவது காஞ்சி போகுது. அதே நேரத்தில் வெயிலில் நாம் நடக்கும்போது அதிக வெப்பம் நம்மளுடைய உடம்புலேருந்து வியர்வையாக வெளியேற்றுறது தண்ணீர் வியர்வை வந்து வெளியேறும் போது அப்பையும் நம்மளுடைய உடம்புல தண்ணீர் வற்றி போகுது, நீர்ச்சத்து. அதாவது அது காய வைக்குது. இப்போ ஃப்ரேசரில் நாம் ஏதாவது ஒன்று கொண்டு போய் வச்சோம்னா என்ன செய்யுது, அதில் இருக்கிற நீரை ஃபுல்லாக உறிஞ்சி காய வச்சு வெளியேற்றி அது வந்து கல்லாக்குது. கோழி, இறைச்சி எதையாவது நம்ம ஃப்ரேசரில் வச்சோம்னா உடனே கல்லாகிறது. ஏன்? அது வந்து அந்த நீர் சத்தை உறிஞ்சி எடுத்துருது, காய வைக்குது. அது குளிர். சூடு நீரை ஃபுல்லாக வெளியேற்றுது. நீர் வற்றி போகிறது தான் மெயினான காரணம். சில அந்த ஷோர்ட்ஸில் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காமெடி மாதிரி. வெயிலில் போயிட்டு யாராவது ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க, இடையில் ஒருத்தர் வந்து எப்பா டீ ஒன்று போடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அந்த அப்படி மலைச்சி போய் பார்ப்பாங்க, எடா இந்த வெயிலில் இவனடா டீ குடிக்கிறான் அப்படின்னு. ஆனால் ஃபேக்ட் அதுதான். எவ்வளவு நம்ம சூடு, அதாவது வேர்வை வெளியேற அளவுக்கு நம்ம சூடு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம குடிக்கக்கூடியது சூடான ஒரு தண்ணீராகவோ, அது மிதமான தண்ணீராகவோ, அல்லது காஃபி, டீ இந்த மாதிரி ஒன்று குடிக்கும்போது சூடு உள்ளே போனதுமே என்ன ஆகுது, அந்த சூடு கொஞ்ச நேரத்தில் தணிஞ்சு கூலாகுது. சூடாக நாம் சாப்பிட்ற ஒரு விடயம் உள்ளே போனதுமே அது வந்து குளிர்மையாகும், சூடு தனியும். அதே நாம் குளிராக குடிக்கும்போது அந்த குளிர் அப்படியே தணிஞ்சு கொஞ்ச நேரத்தில் அது மறுபடியும் சூடாகிரும். அதுதான் ஃபேக்ட். எதிர்வரும் ஜூலை 3 15 தேதி வரை கிட்டத்தட்ட 13 நாளைக்கு காலநிலையுடைய மாற்றம் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெர்லின், ஜெர்மனியுடைய தலைநகரம் பெர்லினில் பாருங்கள் 41 டிகிரி செல்சியஸ் தான். அந்த ஃபயர் ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த வண்டியில் கொண்டு வந்து ஃபுல்லாக மேலே வானத்தை நோக்கி தண்ணி அடிக்கிறாங்க. அந்த மலை துளி மாதிரி அது விழுது. எங்கே? பெர்லினில்.
ஜெர்மனியில். வெறும் 41 டிகிரி செல்சியஸ். இப்போ ரீசண்டாக குவைத்தில் வந்து இப்போ ரீசண்டான வெப்பம் எத்தனை இருந்துச்சுன்னா 52 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்துச்சு. 52 கடந்த நாட்களில் 52 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகி இருந்துச்சு. இப்போ ஓரளவு கம்மியாயிட்டு வருது. அதே மாதிரி ஜூலை எதிர்வரும் ஜூலை மாதம் அடுத்த மாதம் 3ஆம் திகதியில் இருந்து பார்த்திங்கன்னா வெப்பத்துடைய சீற்றம் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் 15ஆம் திகதி வரைக்கும் இது நீடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாயிருங்க. வெப்பத்துடைய தாக்கத்திலிருந்து உங்களையும் பாதுகாத்துக்கோங்க. வியர்வை 52 டிகிரி செல்சியஸ் வெப்பம். இது என்னுடைய இந்த வண்டியில் நான் எடுத்தது. வியர்வை எவ்வளோ வெளியேறதோ அவ்வளோக்கு தண்ணீர் குடிங்க. ஆனால் குளிரான தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. மிதமான சும்மா நார்மலான தண்ணி, இப்போ ரூமுக்குள்ளே வச்சுருப்பீங்க இல்லையா, ஏசி கூலில் சும்மா நார்மலாக கூலாக இருக்கக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியை குடிங்க. இல்லைன்னா கொதித்தாரிய நீரை குடிங்க. கூழ் தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளோக்கு மண்டை சூடாகுதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இரத்த கொதிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அதிகரிக்கும் போது உயிராபத்துக்கள் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட 1000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க வெப்பம் காரணமாக. கிளைமேட் சேஞ்ச். கவனம். في 3/7 بإذن الله تعالى راح يطلع نجم الجوزة الأولى، وهو ثالث نجوم الصيف وآخر نجوم البوارح، ويستمر معانا 13 يوم، وبعدها راح يطلع النجم الثاني من نجوم الجوزة، وندخل في جمرة القيظ وشدة الحر، وينتصف الصيف في هذا الوقت. ومع استمرار الرياح الشمالية فيزيد الجفاف، ومعه تكون الحرارة عالية خاصة فترة النهار مع الأشعة المباشرة من الشمس، وقد تلامس 50 درجة. لكن هذا العام لاحظنا الحرارة أقل من المعدل نتيجة ضعف المنخفض الهندي الموسمي، وهي الرياح تأتينا من بحر العرب وتأثر فينا في الصيف ونلاحظ الحرارة العالية. فمتوقعين يكون صيفنا هذا العام حرارته أقل عكس السنوات الماضية، والله أعلم.